கோவையில் 1200க்கும் அதிகமானோர் பங்கேற்ற ஆட்டிசம் விழிப்புணர்வு வாக்கத்தான். தேர்ட் ஐ என்னும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டோருக்கான மையம் சார்பில் கோஃப்ளூ ஆட்டிசம் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்வின் 2வது பதிப்பு ஏப்ரல் 7, 2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு பிஷப் அப்பாசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரேஸ்கோர்ஸில் நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 1200க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களை ஒன்றிணைந்து ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்திற்கான ஒற்றுமை மற்றும் ஆதரவை வெளிப்படுத்தினர். 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் பாதை பிஷப் அப்பாசாமி கல்லூரியில் தொடங்கி ரேஸ்கோர்ஸை சுற்றி முடிவடைந்தது. தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைவர் திரு சைலேந்திர பாபு IPS அவர்கள் நடைப்பயணத்தை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். தேர்ட் ஐ ஆட்டிசம் மைய குழந்தைகள் நிகழ்த்திய மனதை கவரும் வரவேற்பு நடனம் மற்றும் பிரார்த்தனை பாடல் நிகழ்வுகளுக்கு சிறப்பு சேர்த்தது. தேர்ட் ஐ மையத்தின் இயக்குனர் சரண்யா ரெங்கராஜ் கூறுகையில், ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் உள்ளடக்கத்தை ஏற்படுத்த பல ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிலரங்குகளை நடத்தி வருகிறோம். இந்த வாக்கத்தான் என்பது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது இன்று வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இந்த நிகழ்வில் சரணாலயம் அமைப்பின் தலைவர் மற்றும் தேர்ட் ஐ மையத்தின் இயக்குனருமான வனிதா ரங்கராஜ் மற்றும் குழந்தைகள் மருத்துவர் எழில் மங்கை ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர்ல ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அதாவது மன இறுக்கம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் குழந்தை பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தைக்கு இருக்கும். இதனால பெற்றோர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் 5 வருஷம் வரைக்கும் அவங்க எந்த விதமான பயிற்சியும் கொடுக்காம விட்டுருவாங்க. ஆனால் முதல் ஆண்டிலிருந்து இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மன இறுக்க நிலை இருக்குது. அதாவது உடல் வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சியிலெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இதனால குழந்தைகளுக்கு படிக்கிறது கஷ்டம் இருக்கும், சில டைமில் காது கேட்காது, சில டைமில் குழந்தைகளுடைய பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிற போது அந்த பெற்றோர்கள் இது ஆரம்ப காலத்திலேயே தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்காக தேர்ட் ஐ அந்த நிறுவனம் அவங்க இதுக்கு குழந்தைகளுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரண்யா அவர்கள், அதே மாதிரி டாக்டர் மங்கை அவங்க இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு விழிப்புணர்வு மாரத்தான் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது, வராதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இந்தியாவிலேயே 68 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மன இருக்க அந்த சூழ்நிலை அந்த நிலை இருக்குது. அந்த குழந்தைகளால் பெரிய பெரிய சாதனைகளையும் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கான பயிற்சிகள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்க பண்ண முடியும். இந்த 68ங்கிறது இந்தியாவில் இப்போ கண்டுபிடிச்சிருக்க அளவு தான் இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் 38 குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு இந்த குறைபாடு இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய டாக்டர்கள், இன்ஜினியர்கள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சின்ன அளவில் ஆட்டிசம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கெல்லாம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருந்திருக்குது. எனவே நமக்கு எந்த விதமான நம்பிக்கை கேட்கக்கூடாது. பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகளை மாதிரி சம நிலவில் கிட்டத்தட்ட 90%, 95% இயல்பான குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு தொழிலையோ ஒரு வேலையில் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளுக்கோ, உறவினர்கள், நண்பர்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது, 1 வருஷம் ஆச்சுது, குழந்தை பேசலை, 2 வருஷம் ஆச்சுது, பேசவே முடியல அப்படின்னா உடனடியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரை கவனிக்கிற டாக்டர்ஸ், பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி தேர்ட் ஐ போன்ற நிறைய நிறுவனங்கள் அதுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி குழந்தைய 100% அவங்களுடைய எல்லா திறமைகள், சென்சாரி மோட்டார் ஸ்கில், இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ், திங்கிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், இது எல்லா செயல் திறன்லையும் குழந்தைகளை டெவலப் பண்ண முடியும். இது ஒரு நல்ல நியூஸ். ஒரு காலத்தில் கேன்சர் வந்தால் அதுக்கு மருந்தே இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கேன்சர் பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். கேன்சர் இஸ் curable. Similarly, autism spectrum disorder is to a large extent curable today. It's a good news for all the people all over India. Please take this message to everybody. And I like to thank and appreciate Sharanya for the grand effort. அது ஒரு மனிதனுக்கு அது கொஞ்சம் நமக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்கு வேகமாக ஓட முடியும், ஆனால் என்னால் ஜம்ப் பண்ண முடியாது.
நான் டான்ஸ் பண்ண முடியும், ஆனால் என்னால் பாட்டு பாட முடியாது. என்னால் சில விதமான கணக்குகளை குயிக்காக பண்ண முடியும், சில விதமான கணக்குகள் சுத்தமாக அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கே தெரிய வந்துடும். சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் எனக்கு இந்த சின்ன வகையில் ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் அதையும் மீறி தான் ஒரு பட்ட படிப்பு படித்து, ஒரு முதுகலை பட்ட படிப்பு படித்து, ஒரு பிஹெச்டி கூட படிச்சுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி படிப்படியான பதவிகளையும் அதே மாதிரி பொறுப்புகளையும் வகித்து அந்த துறைக்கே தலைமை பதவிக்கு என்னால் வந்திருக்க முடியுது அப்படின்னா, இந்த மன இறுக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக, நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய உலகத்தில் பெரிய உலகமே பாராட்டக்கூடிய நிறைய அறிவியல் அறிஞர்கள், ஒரிஜினல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச நிறைய அறிஞர்களுக்கெல்லாம் கூட இந்த ஆட்டிசம் டிசார்டர் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது டிக்கெட் கேட்டிருக்கிறாரு. அந்த டிடி டிக்கெட் தேடி தேடி பார்த்துருக்கிறாரு, டிக்கெட்டை காணோம், பையை திறக்கிறாரு. இப்போ எல்லாமே ரொம்ப சிரமப்பட்ட உடனே அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு, உங்களை யாருன்னு தெரியும் சார், நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்க. திருப்பியும் அவர் தேடிட்டு இருந்திருக்கிறார், டிக்கெட்டை வாங்கி எங்கேயோ வச்சுட்டார், மறந்துட்டார், ஆட்டிசம். அப்போ அவர் எவ்வளோ சொல்கிறாரு, இல்லைங்க டிக்கெட் எடுக்கிறாங்க, பட் எங்கே இறங்கணும்னு எனக்கு தெரியாதுங்க, அதுதான் பிரச்சனையே, அதனால தான் தேடுறேன், அதை பார்த்தா தான் எங்கே இறங்கணும்னு எனக்கே தெரியும். புரியுதுங்களா? இப்போ பெரிய சாதனையாளர்களுக்கும் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருந்திருக்கிறது, இன்னைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பெற்றோர்கள் தயவு செஞ்சு நம்புங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு.